ஒரு நாள் அவர் தன்னுடைய உண்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார். வேறு எந்த மனுஷனும் பொய்யன். அவர் ஒருவர் தான் முற்றிலும் உண்மை உள்ளவர். ஒரு மனிதர் அப்படி செய்யக்கூடுமானால் தேவன் நமக்கு அப்படி செய்ய மாட்டார். என்னுடைய எல்லா அவிசுவாசங்களையும் தாண்டி நிற்கிற ஒரு உண்மை. கொடுத்த வேத வசனத்தை 2 தீமோத்தேயு 2:13 என்ற வேத பகுதியில் நீங்கள் காணலாம். 2 தீமோத்தேயு 2:13 அது சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் உண்மை இல்லாதவர்கள், தேவன் உண்மை உள்ளவர். ரோமர் 3:4 பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே சத்தியபரர், வேறு எந்த மனுஷனும் பொய்யன். அவர் ஒருவர் தான் முற்றிலும் உண்மை உள்ளவர். சத்தியபரர் என்பதன் பொருள் அதுதான், முற்றிலும் உண்மை உள்ளவர். எந்த மனுஷனும் பொய்யன்தான். நான் ஒரு வங்கியில் பல ஆண்டுகள் வேலை பார்த்து வந்தேன். மிக உயர்ந்த பதவியில் இருந்தேன். எனக்கு கீழே 700 அலுவலகங்கள் இருந்தன. எனவே தினமும் நான் அலுவலகத்திற்கு போனார். ஏராளமான மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனுவை வைத்துக் கொண்டு நிற்பார். என் வேலையை பார்க்கவே முடியாது. எனக்கு கீழே ஒரு ஆபீசர் இருந்தார். அவர் இவர்கள் வந்து என் வேலையை கெடுக்காமல் பார்த்து கொள்வார். ஒரு நாள் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸில் இருந்து 7வது மாடியிலிருந்து நான் புறப்பட்டேன். அவசரமாய் வெளியே போக வேண்டும். வெளியே கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நான் அவரிடம் சொன்னேன், அவர் பெயர் கோவிந்தன் என்று வைத்துக் கொள்வோம். கோவிந்தன், நான் இப்பொழுது புறப்பட்டால்தான் பிளேனை பிடிக்க முடியும். எனவே சரியாக வைத்திருங்கள், அந்த லிப்டுக்கு எதிரே நில்லுங்கள் என்று சொன்னேன். 7வது மாடியிலிருந்து 1வது மாடிக்கு இறங்கி வந்தேன். வெளியே வந்த பொழுது ஒருவர் அவசரமாக உள்ளே நுழைந்தார். என்னுடைய அந்த இளம் அதிகாரி கேட்டார், ஐயா என்ன வேண்டும், யாரை பார்க்க வேண்டும்? அவர் சொன்னார், நான் மிஸ்டர் டிஜிஎஸ் தினகரன், அவரை டெவலப்மெண்ட் மேனேஜர் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் தான் எதிர நிற்கிறேன். கோவிந்தன் சொன்னார், ஓ அப்படியா, நீங்கள் லிஃப்டில் ஏறி 6வது மாடியில் போய் அவர் ஆஃபீஸ், அவர் அலுவலகத்தில் உட்காருங்க, நான் பின்னாலேயே வரேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதான் வேலை. தேடி வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பார். அடாடாடா, இப்போதானே போயிட்டாரு, உள்ளதான் இருப்பேன், இப்போதானே வெளியில் போயிட்டார் என்பார். எந்த மனுஷனும் பொய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், சத்தியபரர். சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசவே மாட்டார். ஒரு விசை நான் குவைத் நாட்டிற்கு போக வேண்டியதாக இருந்தது. பம்பாய் போனேன். இரவு எனக்கு பிளேன். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், குவைத் போகிறீர்கள், அப்படியே போய் இஸ்ரவேல் நாட்டை பார்த்து வந்து விடுங்கள் என்று. அப்பொழுது இஸ்ரவேல் ஸ்தானிகர் ஆலயத்திற்கு விசாவுக்காக ஃபோன் பண்ணினேன். நேரடியாக அந்த ஸ்தானிகரை எடுத்தார். நான் விஷயத்தை சொன்னேன், நான் இந்த ராத்திரி போக வேண்டும் ஐயா, எனக்கு உடனே விசா வேண்டும் என்று. உடனே வாருங்கள், தருவேன் என்று சொன்னேன். அதே போல புறப்பட்டு போனேன். முதல்ல உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டான். பிறகு அவர் பேரை சொல்லி உள்ளே போனேன். அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இருந்தார். அவர் சொன்னார், விசா அப்ளை பண்ணி 1 மாதம் கழிச்சு தான் சார் விசா கொடுப்போம் என்றார். நான் சொன்னேன், இல்லையே அம்பாசிடர்கிட்ட பேசினேனே. அவர் வர சொன்னார். 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட். அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் வந்தார். இவர் எந்திரிச்சு நின்னார். அதிலே விளங்கிட்டேன், இவர் தான் அம்பாசிடர். அவர் கேட்டார், என்ன கலாட்டா என்றார். இந்த ஆள் சொல்றாரு, உங்கள்கிட்ட பேசினதாகவும்
நீங்க விசா உடனே தருவதாகவும் சொன்னீர் என்று. அவர் என்னை பார்த்த, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். என் பெயரை சொன்னேன். ஆமா, அவர் என்னிடம் பேசினார். நான் சரி என்று சொல்லிவிட்டேன், கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி போய்விட்டார். அந்த மனிதன் அழுது கொண்டே சொன்னார். அதை போல நம்முடைய தேவன் சத்தியப்பரன். எந்த மனுஷனும் பொய்யன், நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய உண்மை என்பது எப்படிப்பட்டது? இந்த உண்மைக்கும் மனிதனுடைய உண்மைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. சங்கீதம் 89:2 பாருங்கள். தேவன் வானங்களில் உன்னதமான ஸ்தலங்களில் தன்னுடைய உண்மையை ஸ்தாபித்திருக்கிறார். தேவன் கொடுக்கும் எந்த ஆசீர்வாதமும் விண்ணுலகில் இருந்து இறங்கி வருகிறது. அது தெய்வீகமானது. யோபு 25:2 சொல்கிறது, தேவன் உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறாராம். ஆகவே தேவன் கொடுக்கும் உண்மை, தேவன் கொடுக்கும் சமாதானம், இவைகள் எல்லாம் இணையற்றவை. எனவேதான் புலம்பல் 3:23 வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய உண்மை மிக 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 பெரிதாயிருக்கிறது. ரோமர் 3:3 சொல்லுகிறது, நம்முடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் கூட்டி ஒன்று சேர்த்தாலும் தேவனுடைய உண்மைக்கு எதிராக நிற்க முடியாது. தேவனுடைய உண்மை நம்முடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றுக்கு முன்பதாய் தலை குனிவதே இல்லை. தேவனுடைய உண்மையை நம்முடைய அவிசுவாசம் அவமாக்குமோ முடிவதே இல்லை. ஒரு நாள் அவர் தன்னுடைய உண்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார், கொஞ்சம் கூட மாற்ற மாட்டார். ஒரு தடவை நான் டெல்லி போயிருந்த பொழுது பிரைம் மினிஸ்டரை சந்தித்தேன். அப்பொழுது அவர் என்ன காரியத்திற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். ஐயா, இந்த ஆபீஸில் இந்த பேப்பர் பெண்டிங் இருக்கிறது, நான் போகிறேன் என்று சொன்னேன். நான் முதலாவது ஃபோன் பண்ணுகிறேன், பிறகு போங்கள் என்றார். அந்த ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தார், அவர் எடுக்கவே இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் போகாதீர்கள், நாளை காலை 9 மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், எத்தனை மணிக்கு நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது போனால் போதும் என்று சொன்னார். நானும் என் மகனும் வெளியே வந்தோம். என் மகனிடம் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் ஆவது நம்மளை நினைச்சு நாளை காலையில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவதாவது, இப்படி தாண்டா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நம்ம வேற வழியை தான் பார்க்கணும், நாளை பார்ப்போம் என்று சொல்லி போய்விட்டேன். அடுத்த நாள் காலை வந்தது. சரியாக 9 மணிக்கு ஹோட்டலில் நாங்கள் இருந்த அறையில் டெலிஃபோன் மணி அடித்தது. என் மகன் தான் எடுத்தான். என் மகன் குரலும் என் குரலும் ஒரே மாதிரி இருக்கும். டெலிஃபோன், அது பெரிய சௌரியம் எனக்கு. மறுபக்கம் இருந்து பிரைம் மினிஸ்டர் பேசினார். சார், உங்களுக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் போங்கள், எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்னார். என் மகன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னார். அவர் நினைத்து கொண்டார், நான் தான் தேங்க் பண்றேன் என்று. எப்படியோ காரியம் முடிந்தது. சத்தியபர தேவனுடைய உண்மை என்னுடைய எல்லா அவிசுவாசங்களையும் தாண்டி நிற்கிற ஒரு உண்மை. நான் எவ்வளவு அவிசுவாசப்பட்டேன் பாருங்கள். ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர் கரெக்டாக தான் எவ்வளவு உண்மை உள்ளவர், சத்தியவர் என்பதை நிரூபித்தார். ஒரு மனிதர் அப்படி செய்யக்கூடுமானால் தேவன் நமக்கு அப்படி செய்ய மாட்டாரா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.